இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதோடு நாம் அவர்களை சந்தித்து சிபிஎஸ்இ என்கிற அந்த கல்வி திட்டத்தின் மூலமாக தாய்மொழியை முதல் நிலையிலிருந்து வருகை வந்து இங்க வீரம் முழக்கமிட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இவ்வளவு அடாவடியாக நடந்து கொள்வது ஏற்றுக்கொள்வதல்ல. இது பெரும் மக்கள் திறன் கிடையாது. மாநிலம் என்பது புதுச்சேரி, காரைக்கால் உள்ளடக்கிய அந்த நிலப்பரப்பு தமிழர்களுடைய நிலப்பரப்பாகும். இந்த நிலப்பரப்பில் பெரும்பான்மையான மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள். எனவே அவருடைய தாய் வழியில் கல்வி வழங்க வேண்டும். அந்த தாய்மொழியில் இங்கே கல்வி மட்டுமல்ல, ஆட்சி மொழி, அதிகார மொழி, வழக்கு மொழி எனவே அனைத்தும் தமிழில் இருக்க வேண்டும் என்பதுதான் 1964 இருந்து பாரதிதாசன் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய கோரிக்கையாகும். ஆனால் இந்த இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் இதற்கு முன்பு பிஜேபி கூட்டணியோடு இருந்த அந்த ஆட்சி நிர்வாகத்தில் புதிய கல்விக் கொள்கையும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தையும் கொண்டு வந்து புதுச்சேரி முழுவதும் அதனை நடைமுறைப்படுத்தி தமிழே இல்லாத நிலையை உருவாக்கி விட்டார்கள். எனவே அதற்காக தமிழ் அமைப்புகளும் தமிழ் உரிமை இயக்கமும் பலகட்ட போராட்டங்களையும் பல மனுக்களையும் வழங்கி இருக்கிறோம். ஆனால் இறுதியாக மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்து இங்கே இந்திய திணிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த மண்ணின் கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்திருந்த பிரெஞ்சியையும் வெளியேற்றிருக்கிறார்கள். எனவே தமிழ் மொழி முதன்மையான மொழியாக இருக்க வேண்டும். இங்கே மக்களுடைய பண்பாட்டு பழக்க வழக்கத்தோடு இருந்த பிரெஞ்சு மொழியும் இருக்க வேண்டும். வெளி தொடர்புக்கு ஆங்கில மொழி இருந்தால் போதும். எனவே இந்த மும்மொழி மட்டுமே புதுச்சேரியில் இருக்க வேண்டும் என்பதுதான் புதுச்சேரி ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கையாகும். அதுதான் அவருடைய நிலைப்பாடும். அதைதான் இன்றைக்கு தமிழ் உரிமை இயக்கம் மக்களுடைய மனநிலையை உணர்ந்து அந்த கோரிக்கை மனுவை வழங்க இருக்கிறோம். இதற்கு முன்பு முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், துணைநிலை ஆளுநரை பலமுறை சந்தித்து மனு அளித்து நேரடியாக விலக்கி இருக்கிறோம். ஆனால் இது இந்த மும்மொழி என்பது இந்தி திணிப்பாகவும் இருக்கிறது, பிரெஞ்சு அழிப்பாகவும் இருக்கிறது. எனவே இதை மாற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையோடு தான் இந்த மனு அளிக்கிற போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். இதற்கு ஆளுநர் அனுமதி இன்று வரையில் கிடைக்கவில்லை. ஆனாலும் பார்ப்பதற்கு வர சொல்லி இருக்கிறார்கள். முதல்வரிடத்திலும் தலைமை செயலாளரிடத்திலும் இந்த மனுவை அளிக்க இருக்கிறோம். எனவே இந்த மனுக்கு உடனடியாக துணைநிலை ஆளுநரே, இது முதலமைச்சரோ கல்வித்துறை அமைச்சரோ இல்ல, துணைநிலை ஆளுநரே இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் மக்களை திரட்டி இந்த புதுச்சேரி மாநிலமே எதிர்பாராத வகையில் இந்தியாவே திரும்பி பார்க்கிற வகையிலான போராட்டத்தை தமிழ் உரிமை இயக்கம் நிச்சயமாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாது நடத்துவோம் என்பதை எச்சரிக்கையாக இந்த அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.